ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்டு இல்லை என்னவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பிங் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எண்டிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு AWS அக்கௌண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த ரீஜியனில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னு. ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறது சவுத் அமெரிக்கா ரீஜியனில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ரீஜியன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஎஸ் வெஸ்ட் ஈஸ் யூஎஸ் ரீஜியன் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்தியாவிலேருந்து க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மும்பை சூஸ் பண்ணுறதா இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் ரீஜனை பொறுத்தவரையில் உங்களோட ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரீஜியன் வேணும், யூஎஸ் ஈஸ்ட் 1 ஆர் ஈஸ்ட் 2. ஸோ இது யூஎஸ் ஈஸ்ட் 1 ஆக்சுவலி கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு EC2 போய்க்கலாம். ஸோ இது டேரெக்டாக நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால இந்த சர்வீசஸ் இதில் வந்திருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக இதில் சர்ச் பண்ணிக்கலாம் EC2. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் சர்வீசஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டுங்கிற சர்வீசஸில் EC2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த டேஷ்போர்டில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது, ஸோ என்னென்ன டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் காமிச்சு கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரீஜன் இது பண்ணனால லோடிங்கில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 2 minutes. ஓகே. ஸோ இப்போதைக்கு இது எந்த EC2 இன்ஸ்டன்ஸும் ரன் ஆகலை. ஸோ அதனால் 0 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேஜில் டேரெக்டாகவே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டன்ஸ் பேஜில் போய் அங்கே போய் கூட நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐக்கான் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இங்கே EC2 லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேம் டேக் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டேக் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எத்தனை டேக்ஸ் வேணுமானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெப் சர்வர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெப் சர்வர் அப்படிங்கிறது நேம் கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் டேக்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா இதில் என்ன நேம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட். ஸோ இது என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இது இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் CSE டிபார்ட்மெண்ட் ஆர் இல்லை IT டிபார்ட்மெண்ட், இல்லை இது வேறு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற எந்த மாதிரி நேமோ அந்த மாதிரி நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஓகே. நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம லேட்டராக இந்த பாயிண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எந்த OS ஃப்ளேவர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கிறது சூஸ் பண்ணணும். அது AMIன்னு சொல்லுவாங்க, அமேசான் இமேஜ். ஸோ டிஃபால்ட்டாக அமேசான் லினக்ஸ்ங்கிற AMI சூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு இல்லை உபுண்டு வேணும், இல்லை ரெட் ஹேட், சுசி, இல்லை அதர் ரீஜியன்ஸ் அதர் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ப்ரௌஸ் மோர் AMIயில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரியேட் பண்ண போகிறது அமேசான் லினக்ஸ் AMI தான். ஸோ அதனால் அது டேரெக்டாகவே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இதில் அதுக்கு அடுத்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இன்ஸ்டன்ஸ் டைப். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன சைஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ் சைஸ் அப்படின்னா உங்களோட CPU சைஸ் என்ன மாதிரி இருக்கணும், அதோட ரேம்க்கு என்ன சைஸ் இருக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்கு, சரி GPU. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னா நீங்கள் இதில் தான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக ஃப்ரீ டயராக அக்கௌண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி டெஸ்டிங் பர்பஸ்க்காகவோ நீங்கள் ஸ்டடி பர்பஸாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது உங்களோட ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா. இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பெர் ஹவருக்கு சார்ஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பெர் மினிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தக்கன சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே நான் T2 மைக்ரோவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறது லினக்ஸ் மிஷின். ஸோ அது லாகின் பண்ணுறதுக்கு கீபேர்ங்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ இது நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால நீங்கள் எப்பவும் நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் நியூ பேர் கொடுத்துக்கோங்க. என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது நான் டெமோன்னு கொடுத்துக்கிறேன். பெம் கீங்கிறது நான் யூஸ் பண்ணி நான் என்னது லினக்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பெம் கீ வேணும். நீங்கள் விண்டோஸில் கனெக்ட் பண்ணுறது PPK வேணும். ஸோ பெம்லேருந்து நீங்கள் PPK கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் பெம்மே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் கீபேர் கொடுத்திங்கன்னா அது டவுன்லோட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ்.
ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், விபிசி இல்லை ஏதாவது சப்நெட் இந்த இது ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் புதுசாக க்ரியேட் பண்ணணும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு செக்யூரிட்டி செட்டிங்ஸில் கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோ எஸ்எஸ்ஹெச் ஃப்ரம் எனிவேயர் ஆர் உங்களோட ஐபி, அதே மாதிரி ஹச்டிடிபிஎஸ் மட்டும் அலோ பண்ணிக்கலாம், அலோ பண்ணாமல் இருக்கலாம் உங்களோட ஆப்ஷன்ஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸுக்கு போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபிசி நேம் வேறு விபிசி நேம் செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன சப்நெட்டு, உங்களுக்கு பப்ளிக் ஐபி வேணுமா வேண்டாமா. ஸோ இதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணுறது அங்கேயே இருந்துச்சு. பட் இங்கே நீங்கள் க்ரியேட் செக்யூரிட்டி குரூப் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரூலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 2 ரூல் தான் இருந்துச்சு, சாரி 3 ரூல் தான் இருந்துச்சு, எஸ்எஸ்ஹெச், ஹச்டிடிபி, ஹச்டிடிபிஎஸ். அது தவிர உங்களால் எதுவும் ஆட் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கஸ்டமாக நீங்கள் எந்தாச்சும் போட்டு உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கஸ்டம் டிசிபி கொடுத்துட்டு போர்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து 53 நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எங்கேருந்து அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ரூல் எழுதுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடிட் செட்டிங்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டிஸ்க்கு என்ன சைஸ் உங்களுக்கு வேணும், என்ன டைப் வேணும். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து ஜிபி3 தான் நவடேஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் அதே ஜிபி3 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜிபி3 ஜிபி2 இந்த டிஸ்க் ரிலேட்டடான திங்ஸ் வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் செட்டிங்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா இதில் அட்வான்ஸ் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக லினக்ஸ் மிஷின்ஸ்க்கு 8 GB இஸ் மோர் தேன் ஏன்னா. ஸோ நான் வந்து 8 GB வச்சுருக்கேன், எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து லினக்ஸ் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் டிஸ்க் வேணும்னா இதில் ஆட் நியூ வால்யூம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் க்ரியேட் பண்ண பிறகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர் க்ரியேட் பண்ண பிறகும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்க்கு. அதே மாதிரி எல்லாம் இதில் என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப்டர் க்ரியேட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. ஸோ அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இதில் வந்து நீங்கள் என்ன இருக்குன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த இது மட்டும் யூசர் டேட்டா மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வென் நீங்கள் ஒரு விஎம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப் சர்வர் நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும் வெப் சர்வர்னால் ஹச்டிடிபிடி பேக்கேஜ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரிக்வயர்ட் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும், இல்லை ஏதாச்சும் ஃபயர்வால் ரூல்ஸ் வந்து செட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு சர்டைன் பாத்தில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வெப் சர்வர்னால் இதுதான் உங்களுக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து எப்போ லான்ச், அதாவது புதுசாக நீங்கள் விஎம் க்ரியேட் ஆகும்போது மட்டும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி நான் சொன்னது நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ இவ்வளோ நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போது இதே செட்டிங்ஸில் நீங்கள் வந்து விஎம் வந்து உங்களுக்கு ஒரு விஎம் போதும் அப்படின்னா ஒன்று ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதே கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஒரு 10 விஎம்மோ இல்லை ஒரு 15 இன்ஸ்டன்ஸ் இல்லை மோர் தேன் 1 இன்ஸ்டன்ஸ் கூட உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ 2 கொடுத்து நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு லான்ச் ஆகும் சேம் செட்டப்பில். ஸோ பட் எனிவே நான் இப்போ உங்களுக்கு டெமோ தான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு லான்ச் பண்ண போதும். ஸோ ஒன்று மட்டும் நான் கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த க்ரியேட்டிங் செக்யூரிட்டி குரூப்ஸு ஸோ எல்லாம் வச்சு க்ரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் மேபி இட்ஸ் 2 minutes டைம் எடுக்கும். டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீடு, உங்களோட கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுல, சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கறதுக்கு டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டன்ஸுங்கிற டேபுக்கு போய் இங்கே போய் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ நான் கொடுத்த இந்த சொன்ன டேக் வெப் சர்வருங்கிற நேம் வந்து காமிக்கும். எக்ஸ்ட்ரா இதுவும் அதில் டேக் ஆகி தான் இருக்கும் விஎம்மில். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு பப்ளிக் ஐபி ஆட்டோமேட்டிக் இந்த ஐபி அசைன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பப்ளிக் டிஎன்எஸும் டிஃபால்ட்டாக இதில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி கீ ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ 1 minute. ஸோ நீங்கள் இந்த கனெக்ட்டுங்கிற அந்த பட்டனை கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே காமிச்சு கொடுக்கும். எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் போனீங்கன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ அந்த கமாண்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும் சர்வர். இதான் அந்த ஹோஸ்ட்டு. உங்களோட ஓஎஸ் உங்களோட சர்வர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அமேசான் எல்என்ஐ
அப் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 1 மினிட்ல சர்வர் வந்து அப் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கிட்ட பேஸ் யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கனால என்னால் டேரெக்டாகவே SSH கமாண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து பொட்டி வச்சு கனெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெம் கீயை பிபிகேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் தான். ஓகே. ஸோ தேங்க் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. நான் உங்களுக்கு என்னோட தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.